சம்மர் வந்தாலே ஸ்ட்ரீட்டில் அடிக்கடி குல்ஃபி வரும். ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்றோமோ இல்லையோ குல்ஃபியை வாங்கி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த குல்ஃபியை இன்றைக்கி வீட்லேயே வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை பாயில் ஆக வச்சுக்கலாம். அடுத்ததாக 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பை ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபியை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன் ஆக்குறதுக்காண்டி நான் மக்கானை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்றாப்புல சுகர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரிக்கு பதிலாக நம்ம பாதாமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 to 12 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் ட்ரேயை தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணும் போது குல்ஃபி இந்த அளவுக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்துடும். ஃபஸ்ட்டு குல்ஃபியை பாப்பாவுக்கு தான் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.